ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கணும். சிம்மராசிக்கு உண்டான மார்ச் மந்த்துக்கு உண்டான பலன்கள் பார்க்குறோம். ஒன்றாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும். அதை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான நேரம் இது. செல்ஃப் அனாலிசிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். என்ன, எனர்ஜி கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும், ட்ராப் ஆகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் சரி பண்ணிக்கணும். ஈகோ கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். என்ன, ரிலேஷன்ஷிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க அதிகமாக இந்த காலகட்டத்தில். பப்ளிக் இமேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸ்பவுஸ் பார்ட்னரோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இரண்டாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது இன்கம்மை பொறுத்த வரைக்கும் ஸ்டடியாக இருக்கும். ஸ்பீச் ஷார்ப்பாக இருக்கும். அன்னெசரி கிரிட்டிசிசத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். பார்ட்னர் மூலியமாக நல்ல வருமானம் ஏற்படும். பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஜாயிண்ட் ஃபினான்ஸில் கொஞ்சம் கவனம் தேவை. அக்ரிமெண்ட்டில் லாபம் தரும். மூணாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது என்ன, எஃபர்ட் உங்கள் மூடுக்கு தகுந்தாப்புல போடுவீங்க, அதில் கொஞ்சம் பார்த்துக்கணும். ட்ராவல் வாய்ப்பு இருக்கும். சிப்ளிங்ஸோட இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது அதிகரிக்கும். க்ரியேட்டிவிட்டி அதிகமாகும். முயற்சி கொஞ்சம் டிலே ஆகும் வெற்றிக்கு, ஆனால் கிடச்சிரும். ஹெட் அண்ட் பிளானிங் நிறைய வச்சுருப்பீங்க. ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். பேஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் தேவை. நான்காம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது எமோஷ்னல் டெப்த்தாக இருக்கும். வீட்டில் ஒரு சைலன்ஸ் இருக்கும். என்ன, ஸ்பவுஸ் இன்ஃப்ளூயன்ஸ் மூலயமா வீட்டில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். ஆர்குமெண்ட் அவாய்ட் பண்ணிக்கணும். ரீலொகேஷனுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. டிசிஷன் போல்டாக எடுப்பீங்க. ஐந்தாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது லவ் ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கும். சில்ட்ரன்ஸ் மேலே கொஞ்சம் கவனம் அதிகமாக செலுத்துவீங்க. ஸ்பெகுலேஷன் அவாய்ட் பண்ணிக்கணும். லவ் கெயின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். என்ன, சில்ட்ரன் அச்சீவ்மெண்ட் பண்ணுறது மூலயமா நீங்கள் அதை நினச்சி பெருமைப்படுவீங்க. நெட்வொர்க் சப்போர்ட் அப்படிங்கிறது அதிக அளவில் இருந்துருக்கு. உங்களுடைய பல நாள் கனவுகள் ஃபுல்ஃபில் ஆகும் இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும். ஆறாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது எதிரிகள்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எல்லாம் மேனேஜ் பண்ணிவிடுவீங்க. ஒர்க் லோடு கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும். டிசிப்ளின் தேவை. குரோனிக் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் பாசிபிள் இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். டெப்டை கொஞ்சம் ஸ்லோவாக கிளியர் பண்ணுவீங்க. கடனை கொஞ்சம் ஸ்லோவாக கிளியர் பண்ண ஆரம்பிப்பீங்க. எமோஷ்னல் ப்ரெஷர் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏழாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ஏழாம் வீட்டில் சூரியன், புதன், செவ்வாய், ராகு 4 கிரக சேர்க்கை இருக்குது. ஓகேவா? ரிலேஷன்ஷிப்பில் இன்டென்ஸாக இறங்குவீங்க. ஈகோ கிளாஸஸ் ஏற்படலாம். கம்யூனிகேஷன் மூலயமா ஆர்குமெண்ட்ஸ் ஹீட்டட் ஆகும். சடன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். அதே நேரம் ஈகோ கிளாஸஸை அவாய்ட் பண்ணிக்கணும். மேரேஜ் மட்டும் இந்த மந்த்தை மட்டும் கொஞ்சம் டிலே பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மேரேஜ் எதாவது இருந்தால் இந்த மந்த்து கொஞ்சம் டிலே பண்ணிக்கலாம். அர்ஜென்ட்னா ஓகே, பட் இன் சுச்சுவேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த மந்த்து மார்ச் மந்த்து மட்டும் கொஞ்சம் டிலே பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஹெவியாகும். எட்டாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது எமோஷ்னலாக ரொம்ப ஹெவியாக இருப்பீங்க. ஹிடன் எக்ஸ்பிரஷன்ஸ் ஏற்படும். ஸ்பிரிச்சுவலில் நிறைய கவனம் செலுத்துவீங்க. ஐசோலேஷனாக ஃபீலிங் ஆகும். ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுவீங்க. என்ன, 8ஆம் வீட்டு பலன்கள் ரெக்கவரி, எந்த ஒரு லாஸஸ் இருந்தாலும் அதுலேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு உண்டான வேலைகள் நடந்துட்டு இருக்கும். எப்போதுமே ஒரு ஹிடன் பிளெஸிங்ஸ் இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். 9ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது எஃபர்ட்டுக்கு அப்புறம் ஒரு லக் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். ஃபாதரோட இன்வால்மெண்ட் கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும். ட்ராவல் பாசிபிளாக இருக்கும். போல்டு டிசிஷன் எடுக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேவராக இருக்கும். ஈகோ கண்ட்ரோல் ரொம்ப அவசியம். என்ன, 10ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ரெகக்னேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். சடன் கெரியர் ஷிஃப்ட் அப்படிங்கிறது ஏற்படலாம். ஹிடன் பொலிட்டிக்ஸ் நிறையா இருக்கும், பார்த்துக்கணும். என்ன, கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருந்தீங்கன்னா ரொம்ப ஃபேவராக இருக்குது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் மந்த்தாக இருக்கும் இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும். 11ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது நெட்வொர்க் எக்ஸ்பென்ஷன் அப்படிங்கிறது பயங்கரமாக ஏற்படும். மல்டிபிள் சோர்சஸ்லேருந்து இன்கம் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பார்ட்னர்ஷிப் மூலயமா இன்கம் வரணும். பிஸ்னஸ் க்ரோத் சூப்பராக இருக்குது. மார்க்கெட்டிங்கில் பயங்கரமாக அடிச்சு நிறுத்துவீங்க. டீல்ஸ்லாம் செம்ம ஃபேவராக இருக்கும். 12ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது எக்ஸ்பென்சஸ் மாடரேட்டாக இருக்கும். எமோஷனல் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். ஸ்லீப் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும், அது கொஞ்சம் மட்டும் பார்த்துக்கணும். ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கம்யூனிகேஷன் பண்ணுறது மூலயமா நல்ல ஒரு வருமானம் அப்படிங்கிறது ஏற்படுத்தலாம். ஒரு சின்ன ஒரு ட்ரிப்பு ஏற்பாடு பண்ணுறதா இருந்தால் ஏற்பாடு பண்ணலாம் இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும். மொத்தத்தில் இந்த மந்த்தை பொறுத்தவரை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது என்ன அப்படின்னா, ஸ்பௌஸ்
இல்லை ரிலேஷன்ஷிப், அது ரிலேஷன்ஷிப் வந்து பார்ட்னரோட இருக்கலாம், இல்லை பிஸ்னஸில் இருக்கலாம், இல்லை வித் பீப்புள்கிட்ட இருக்கலாம். அதில் கொஞ்சம் கவனம் தேவை, அது மட்டும்தான். மற்றபடி லக்கை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 7 ஹார்சஸ் அந்த ஃப்ரேம் இருக்குது, அது அமேசானில் நிறைய இருக்குது. எது வந்து அந்த அங்க லட்சணத்தோடு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்திருக்கோம். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பை பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து கெரியரில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் வெளியில் வரணும், நான் இன்னும் விசிபிளாக வெளில தெரியணும், பிஸ்னஸில் நான் இன்னும் வெளியில் வந்து நல்லா விசிபிளாக நான் பிஸ்னஸில் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, கெரியரில் ஒரு நல்ல க்ரோத் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த கருங்காலி மாலை வாங்கிக்கோங்க. கீழே அதுக்கு உண்டான லிங்க் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் வாங்கிக்கோங்க. நன்றி.